முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்காகவே இந்த அப்பன் முருகன் சுப மங்களகரமான நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நீ முழுசாக கேட்கணும். கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான அனைத்தையும் நான் சரி செஞ்சு நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுத்துருவேன். ஏன்னா இத்தனை நாளாக நீ பார்க்காத கஷ்டமா, சந்திக்காத சோதனைகளா, அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் சரி செஞ்சு நீ முழுமையாய் சாதிக்கும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எல்லா விதத்திலும் வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை வேணான்னு சொன்னவங்க முன்பாகவும் உன்னை வெறுத்தவர்கள் முன்பாகவுமே நீ வாழ்ந்து உயர்ந்து நிற்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இன்னையிலிருந்து இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும்படி நாளையிலிருந்து உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா, அற்புத வாழ்க்கையா மாறும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேனேன் செல்லமே. இந்த வேலவனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ மனசளவில் கூட பயப்பட வேண்டாம். என் அருளால எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருவேன். என்கிட்ட வந்து அதை கொடு இதை கொடு நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சிறந்ததோ அதை நானே உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கென விதிக்கப்பட்டதும் நீ ஆசைப்பட்டதும் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து அருள் புரிய இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கற்பனைகளையும் எட்டாத நல்ல எதிர்காலம் உனக்கு அமைய போகுது. நீயும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காத போது அதை நினச்சி நீ ஏமாந்து போக வேண்டாம். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளி கொடுத்து அனைத்தையும் சிறப்பாக தரமாக நான் நடத்தி தரப்போகிறேன். சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களும் நன்மையாக நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ வாழ்ந்துட்டு போ. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ நினச்சி நீ வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம். இது உனக்கான வாழ்க்கை. இந்த அப்பன் முருகனின் அருளோட நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சுமைகளாக நினச்சி நீ சுமக்க வேண்டாம். நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறதை மட்டும் நன்மையாக நினச்சி வாழ பழகு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுத்துறேன். எல்லாரும் உன்னை கேலி செய்கிறாங்களே நினச்சி எந்த விஷயத்திலும் நீ மனசில் தயங்கி சோர்ந்து தளர்ந்து போயிட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள வெகு சீக்கிரமாக உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ செய்கிற ஒவ்வொன்றுக்கும் யோசிச்சுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் இருக்காத. உனக்கு பிடிச்சதை தைரியமாக செய். யாருக்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேரை மன்னிச்சு சில பேரை மறந்து வாழ்க்கையை கடந்து போக தயாராரு. உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை மிகவும் அழகானது. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறவில்லை என்றாலும், நீ நினச்சது நடக்காமல் போயிருந்தாலும், கூடிய சீக்கிரம் நீ நினச்சதை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க நான் வருவேன். எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் தயங்கி நிற்காத. தயங்கிக்கிட்டு இருக்கவங்களும் பயந்துக்கிட்டு இருக்கவங்களும் வாழ்க்கையில் தனக்கான இடத்தை போய் சேர முடியாது. இந்த அப்பன் முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன்னை அவமானப்படுத்துகிறவங்கள நினச்சி அவங்க பேசுகிற வார்த்தைங்களை நினச்சி பயப்படாதே. யாரிடமும் போய் நீ கெஞ்சாத அளவுக்கு, நீயே வாழ்க்கையில் உயர்வாக ஜெயிச்சு முன்னேறும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ பயப்பட வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் இருக்கு. வேல் இருக்கிறதால உனக்கு பயம் வேண்டாம். மயில் இருக்கிறதால உனக்கு பயம் வேண்டாம். இந்த கந்தன் இருக்கிறதால உனக்கு கவலையே வேண்டாம் என் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம்
நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடந்தே தீரும். யார் உன்னை குறை சொன்னாலும் அவங்கக்கிட்டலாம் போய் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா அவங்களுக்கு குறை கண்டுபிடிக்க மட்டும்தான் தெரியுமே தவிர அடுத்தவங்க சொல்கிறத காதில் கேட்க தெரியாது. அடுத்தவங்க எப்போயுமே யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீ கண்டுக்காம உன் வேலையை மட்டும் சிறப்பாக சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் வந்து சேரும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கிறது போல் நடக்காத போது அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா அது நடந்திருந்தால் அது உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கஷ்டமாக மாறி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்த உன் உழைப்பு வீணாக போகாது. நீ செய்கிற இத்தனை முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறேன். இதற்கான வெற்றி எப்போது கிடைக்கும்னு நினச்சி நீ செஞ்ச முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு நல்லபடியாக வெற்றி வந்து சேரப்போகுது என் செல்லமே. உன் வருத்தத்தையும் வேதனையும் அகற்றி உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே அடுத்த நிலைமைக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ போராடுவதற்காக பிறந்த குழந்தை. தடைகள் வந்தால் பயந்து பின்வாங்காதே. அது உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக வரல, உன்னை பலப்படுத்துவதற்காகவே வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பின்னால் இந்த அப்பன் முருகன் இல்லை, உனக்கு உள்ளேயே தான் இருக்கேன். நீ பேசுகிற பேச்சிலும் நீ விடும் மூச்சு காத்திலும் நான் கலந்தே இருக்கிறதால நம்பிக்கையோடு உனக்கான செயல்களை செய்ய களமிறங்கு. ஒரு விதை முளைக்கணும்னா இருள் தேவைப்படும். மண்ணுக்குள்ளே நல்லா அழுத்தத்தோடு இருட்டோடு இருக்கும்போது தான் விதை நல்லா முளைச்சி வெளிவரும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் உனக்கான கனவுகள் நனவாகணும்னா நீ அமைதியாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் உன் அமைதிக்கு ஏற்றாற் போல நான் அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுகிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் செல்லமே. உனக்கான மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்விப்பதற்காக இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு தெளிவான விஷயங்களை சிந்தனை செய். நீ தேடுற அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிஞ்சு செயல்படு. காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசுறது கிடையாது. அது இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் மனிதனும் வாழ்க்கையும். இப்போது நீ கஷ்டப்படக்கூடிய கெட்ட காலம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இதை சரி செய்வதற்காக தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உனக்கு கூடிய சீக்கிரம் நிச்சயம் நல்ல காலம் வரும். சோதனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் மனசில் இருக்க அத்தனை குழப்பங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்கி தந்துடுறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ தயாராக இரு. உனக்கான அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்து விடு என் செல்லமே. நீ இழந்ததை விட மேலான ஒன்றை, நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறந்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அனைத்தையும் உனக்கு முடிச்சு கொடுப்பதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி உனக்கான முன்னேற்றத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து காட்டு. உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க எல்லாம் உனக்கு பின்னால் தான் இருக்காங்க. அவங்கள விட்டு தாண்டி கடந்து நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். துரோகிகளோ எதிரிகளோ உன் வாழ்க்கை பயணத்தை தடுத்து நிறுத்தி விட முடியாது. நீ கீழே விழுந்தாலும் உன்னை எழுப்பி நிப்பாட்டி உன்னை அமைதியாக முன்னேற்றமடைய செய்வதற்கு நான் இருக்கேன். தோல்விகளை கண்டு தயங்காமல் தைரியமாக எழுந்து நிற்க பழகு.
உன்னை விமர்சிக்கிறவங்க எல்லாம் உன்னை பற்றி தெரியாதவங்க, உன் திறமையை பற்றி புரியாதவங்க தான். அவங்கள பற்றி நீ எதுக்காக யோசிக்கிற? உனக்கான பாதையில் நீ முன்னேறுவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ எதை நினச்சும் கலங்காத அளவுக்கு உன் கவலைகளை தீர்த்து, கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போகும்னு சொல்ல முடியாது. எது சரியாக நடக்கலையோ அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காத போது அதை நான் சரி செய்வேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு வேக போட்டி அல்ல, அது ஒரு பொறுமையின் பயணம். தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் உனக்கு துணையாக நான் இருந்து செஞ்சு தந்துடுறேன். வாழ்க்கைனா துன்பம் இருக்க தான் செய்யும். துன்பத்தை தாண்டி இன்பத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். இன்பமோ துன்பமோ ரெண்டையும் சமநிலையோடு நீ பார்க்கும்போது தான் உன் வாழ்க்கையில் நான் உயர்வை உண்டாக்கி தருவேன். நான் உன் கூடவே இருந்து நாளைக்கு உனக்காக ஒரு புது விடியலை உருவாக்க போகிறேன். நீ இழந்ததை விட நான் தரப்போகிறது மிக பெருசாகவே இருக்கும். உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நாள் வரப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத அளவுக்கு உன் கவலைகளை போக்கி சிரிப்பும் சந்தோஷமுமாய் நான் உன்னை வாழ வைக்கிறேன். இன்னைக்கு உன்னை வேணான்னு புறக்கணிச்ச அதே உலகம் சீக்கிரம் உன்னை புகழ்ந்து பாராட்ட தான் போகுது. நீ எதுக்காகவும் மனசுடைஞ்சு போயிடாதே. இப்போது உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு என் செல்லமே. யாருக்கும் தெரியாமல் உன் மனசில் அடக்கி வச்சிருக்க அத்தனை வருத்தங்களையும் வேதனைகளையும் இந்த அப்பன் முருகன் நானே சரி செஞ்சு உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். உன் வருத்தம், வேதனை, வலி, கஷ்டம் என அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். எந்த விதத்திலும் நீ மனசு உடைஞ்சு போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன். நீ தனியாக இல்லை, நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன். உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டா போதும். எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசித்து பயப்படாதே. உன் கட்டுப்பாட்டில் இல்லாததையெல்லாம் என்கிட்ட விட்டுடு. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு காலத்தையும் நேரத்தையும் உடம்பையும் நீ வீணடிக்க வேண்டாம் என் செல்லமே.